ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கு டிஆ டெக். நான் உங்கள் ஆதர்ஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஜிமோ ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் தான் பார்க்க போகிறோம். வாங்க அன்பாக்சிங் முடிஞ்ச சின்னதாக ஒரு ரிவ்யூ பண்ணிடுறேன். இதோட விலை பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 7,999 கொடுத்துருக்காங்க. நம்ம அவ்வளோ கொடுத்து வாங்கலை, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம இதை வாங்கியிருக்கோம். என்ன மாடல் நம்பர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம அமேசானில் தான் பை பண்ணோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நல்ல ஒரு காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் வந்தது அமேசான்லேருந்து. ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு இன்னொரு பாக்ஸு யூஹெச்எஃப் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ்லாம் மேலே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. டிஜிமோ பிராண்டை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா D305 யூஹெச்எஃப் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம் அப்படி போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணிடலாம். பின்னாலேயும் எம்ஆர்பி போட்டிருக்காங்க 7499. வெளியே வர மாதிரி இருக்குது, உள்ளே வர மாதிரி இருக்குது. எப்படி இருந்தாண்ணே, நமக்கு கம்மியாக தானே கொடுத்துருக்காங்க. வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் ஒரு ஃபோம் ஷீட் மேலே இருக்குது. ஃபோம் ஷீட்டை எடுத்துகிட்டு யூசர் மேனுவல், ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹோல்டர்ஸு இனிஷியேட் பண்ணுறதுக்காக. இது வந்து சார்ஜர். இந்த மைக் வந்து பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. உள்ளேயே பேட்ரி கொடுத்துருப்பாங்க இன்பில்டாக. அதுக்கு சார்ஜர். இது ஒரு ஆக்ஸ் கேபிள், கொஞ்சம் லோவான குவாலிட்டி தான். நெக்ஸ்ட்டு 2 லித்தியம் அயன் பேட்ரிஸ் 3.7 வோல்ட்டில் 2600 mAh பேட்ரிஸ். இது அப்படியே இன்க்ளூடாக கொடுத்துட்றாங்க. இதை நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு பேட்ரியும் சார்ஜரும் கொடுத்துருந்தாங்க. இது அடாப்டரு, ரிசீவருக்கு அடாப்டரும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நார்மல் குவாலிட்டி தான். ஒரு வாரண்டி கார்டு, பிளாஸ்டிக்கில் ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்குது. பிளாஸ்டிக் கார்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். QR கோடு ஸ்கேன் பண்ணி வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிசீவரு, நெக்ஸ்ட்டு மைக்ரோஃபோனு, ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். இருங்க, பாக்ஸ் ஓரம் வச்சிடலாம். மைக் ஓப்பன் பண்ணால் பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. மெஷ்ஷும் சூப்பராக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டைப் சிக்கான சார்ஜர் போட்டு கொடுத்துருக்காங்க. இருங்க ஜூம் பண்ணி பார்க்கலாம். டைப் சி சார்ஜர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது மூலிமா நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் பட்டனு. ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன இதில் ஒரே ஒரு பேட்ரி தான். ஒரு பேட்ரி போட்டால் போதும். அவங்க கொடுத்துருக்க பேட்ரி. இது மட்டும்தான் அலுமினியம். மேலே இருக்கிறது பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் அலுமினியம் பாடியில் கொடுத்துருக்காங்க. இது பிளாஸ்டிக் தான். அது மட்டும்தான் இங்கே மைனஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வாங்கின ரேட்டுக்கு இது ஒர்த்து தான். 2 ஒயர்லெஸ் மைக் கொடுத்துருக்காங்க. இது லித்தியம் அயன் பேட்ரி. இருங்க போட்டு பார்ப்போம் ஆன் ஆகுதா இல்லையான்ட்டு. நான் இன்னும் ஆன் பண்ணி பார்க்கல. அப்படியே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆன் ஆகுது. ரிசீவ் ஆகாதனால பிளிங்க் ஆகுது. ரிசீவ் ஆன் ஆகிடுச்சுன்னா பிளிங்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆன் ஆஃப் ஓகே, பக்காவாக இருக்குது. சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. எடுத்துடலாம் பேட்டரியை.
வாங்க இதை அப்படியே வச்சுட்டு ரிசீவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு மைக்கு, ரிசீவரு ஒரு பாலித்தீன் கவரில் பேக் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணால் உள்ள ரிசீவர் பிளாஸ்டிக், பரவாயில்ல, பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. எக்ஸ்எல்ஆர் கனெக்டரு 2 இருக்குது. மிக்ஸ் அவுட்டு மேக்ஸ் மூலிமா எடுத்துக்கலாம். அடாப்டருக்கான போர்ட்டு, 2 வால்யூம் நாபு, ஒரு பெரிய டிஸ்பிளேவும் கொடுத்துருக்குறாங்க. வால்யூம் நாபு நல்லாவும் இருக்குது, அட்ஜஸ்டர் நல்லாயிருக்கு. பிளாஸ்டிக் பாடி தான், அது மட்டுங்க மைனஸ். அலுமினியம் பாடியாக இருந்தால் என்ன நல்லாயிருக்கும். ஆனால் இந்த காஸ்ட்டுக்கு அலுமினியம் பாடி கஷ்டம்தான். பவர் ஆன் ஆஃப் பட்டன் இந்த சைடில் ரெட் கலரில் இருக்குது, அதுதான் ஆன் ஆஃப் பட்டன். நல்லா அப்படியே அந்த பாடி கூடவே மெர்ஜ் ஆகிருக்கு. அது ஆன் ஆஃப் பட்டன் தனியாக வரல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்கின ரேட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையான்ட்டு ஆன் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.